இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள்னு சொன்னாலே இழிவாக நினைத்தார்கள். கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அந்த கூட்டத்தை பார்த்தாலே அவமானப்படுத்துவார்கள். கிறிஸ்தவங்களை பார்த்துட்டாலே அவங்கள உபத்திரவப்படுத்துவாங்க. அதனால கிறிஸ்தவர்கள் பொது ஜனங்களுக்கு மத்தியில எந்த அளவுக்கு இழிவா நடத்தப்பட முடியுமோ அந்த அளவுக்கு இழிவா, கேவலமா, ரொம்ப மோசமான விதத்திலே நடத்தப்பட்டார்கள். அப்ப அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்த தான் பேதுரு இந்த வார்த்தை எழுதுறாரு. அப்படி யாராவது கிறிஸ்தவனா இருப்பதனால பாடுபட்டால் அவன் வெட்கப்படவே வேண்டாம், தேவனை மட்டும் மகிமைப்படுத்தட்டும். இன்னைக்கும் நீங்க படிக்கிற இடத்துல நீங்க ஒரு கிறிஸ்டியன், சர்ச்சுக்கு போறவங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு உங்களை கிண்டல் பண்றாங்களா? நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல அல்லது உங்க கூட இருக்கிற அந்த சமுதாய மக்கள் நீங்க கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போறதும் கைகளில வேதத்தை சுமந்து செல்வதும் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்பதை பார்க்கும்போது உங்களை பரியாசம் பண்றாங்களா? நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில உங்க கணவர் சரியில்லை, அந்த கணவர் சரியில்லாததை குறிப்பிட்டு சொல்லி நீ கிறிஸ்தவனா இருக்கிறிய, கிறிஸ்தவலா இருக்கிறிய, உன் குடும்பத்தில் இப்படி ஒரு நபர் இருக்கிறாரு என்று சொல்லி அந்த குறைய சொல்லி உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? உங்க பிள்ளை மனம் திரும்பாம அவன் சில தவறான செய்கைகளை செய்கிறதெல்லாம் சொல்லி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துன்னு சொல்ற, அப்புறம் இப்படி பிள்ளைய வளர்த்திருக்கிறிய அந்த மாதிரி சொல்லி உங்களெல்லாம் வேதனைப்படுத்துறாங்களா? அல்லது திருமணம் ஆகி சில ஆண்டுகள் ஆகிய குழந்தை இல்லை, நீ கிறிஸ்தவன் சொல்ற, வேதக்காரன் சொல்ற, ஆலயத்துக்கு போறேன்னு சொல்ற, உங்க ஆண்டவர் உனக்கே இன்னும் குழந்தை கொடுக்கல, இப்பெல்லாம் கேட்கும்போது அதற்கு பதில் சொல்ல முடியாம இருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு வயதாகி கொண்டே போகிறது, இன்னும் உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கல, அதை குறிப்பிட்டு சொல்லி நீ வேதத்துக்கு போனதுனாலதான், நீ கிறிஸ்தவனா மாறினதுனாலதான் உனக்கு இன்னும் வரன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார் சொல்றிய, அப்ப கர்த்தர் கேட்டிருந்தா, கர்த்தர் பதில் கொடுத்திருந்தா ஏன் இப்படிலாம் உன் வாழ்க்கையில இருக்கு, ஏன் இப்படிலாம் உன் வாழ்க்கையில பிரச்சனை வருது, இப்படிலாம் 4 பேருக்கு முன்பாக நிறுத்தி உங்களை கேள்வி கேட்கும்போது உங்களால பதில் சொல்ல முடியாத நிர்பந்தமான நிலையில இருக்கீங்களா? அது நிமித்தம் நான் வெட்கப்பட்டுட்டு இப்ப வெளியே தலை காட்டுறதே இல்லை, இப்ப சர்ச்சு பக்கம் போறதே இல்லை, இப்ப நான் ஆண்டவரை தேடுறதே இல்லை, பைபிளை படிக்கிறதே இல்லை, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதே இல்லை அப்படின்னு நீங்க நிறுத்திட்டீங்களா? தெய்வ பிள்ளைகளே, இப்படிலாம் பாடுபட்டா நீங்க வெட்கப்பட வேண்டாம். பைபிள் சொல். உங்கள்கிட்ட பதில் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர்ட்ட பதில் இருக்கு. உங்களால இந்த காரியத்தை எப்படி அவர்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வல்லமை ஒரு நாள் வெளிப்படும் போது அவர்களுக்கு அது தானா புரியும். தேவனை அறியாத ஜனங்களுக்கு மத்தியில, இயேசுவை தெரியாத மக்களுக்கு மத்தியில உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் சுட்டி காட்டப்படும் போது, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை சொல்லி அவங்க அவமானப்படுத்தும் போது நீங்களும் ஆமா, இந்த ஆண்டவர் எனக்கு ஒண்ணும் செய்யல, நானும் இப்போ நீங்க சொல்றது சரின்னு நினைக்கன்னு சொல்லிடாதீங்க. என் கர்த்தர் நல்லவர், அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். என் இயேசு ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். என் தலை குடிவை நிச்சயம் ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு எனக்கு இருக்கிற குறைவை கர்த்தர் கண்டிப்பா மாற்றுவார். என் ஜெபத்திற்கு ஏசப்பா கண்டிப்பா பதில் தருவா. நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க, உங்க கண்கள் அதை பார்க்கத்தான் போகுது, உங்க காதுகள் அதை கேட்கத்தான் போகுது அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்படி நீங்க மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். யாராவது இயேசுவை மறுதலிச்ச ஒரு குற்ற உணர்வோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா மறுபடியும் இயேசு உங்களை அழைக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா என்னை மன்னியும், நான் இனி என்னுடைய பாடுகளில், என்னுடைய உபத்திரவங்களில், என்னுடைய நிந்தனைகளில் உங்களை நான் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் மறுபடியும் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து அநேகருக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துவார். தேவனே, நான் கிறிஸ்தவனா இருப்பது நிமித்தம் ஒரு நாள் வெட்கப்படக்கூடாது என்கிற எண்ணத்தை தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தாங்க. எந்த சூழ்நிலையிலும் அங்க உங்களை மட்டும்தான் மகிமைப்படுத்த வேண்டும் என்பதில் கவனமா இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.